குறிப்பா ஃபியூச்சர்ல எந்த மாதிரி growth இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பேசுவோம். குறிப்பா நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, எந்த கம்பெனில டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப டீடைல்டா பேச போறோம். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பத்தி பேச போறோம். என்ன யூஸ்வலா எல்லாருமே பேசுற மாதிரி தானே பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எந்த வீடியோ வேணாலும் அலசி பாருங்க, நம்மளுடைய வீடியோ யூனிக்கா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம், அதனுடைய எலிஜிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு. குறிப்பா நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, எந்த கம்பெனில டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப டீடைல்டா பேச போறோம். அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி ஸ்கில் நமக்கு தேவைப்படுது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஸ்கில் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பேச போறோம். பேக்கேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேச போறோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு எந்த மாதிரி பொசிஷன் கம்பெனில கொடுப்பாங்கன்றத நம்ம பேச போறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேச போறோம். குறிப்பா ஃபியூச்சர்ல எந்த மாதிரி growth இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பேச போறோம். பொதுவா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும், நம்ம வெஹிக்கிளை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்போ டே பை டே வந்து அதனுடைய பயன்பாடு அதிகமா தான் ஆகுது, குறையிற பாடு கண்டிப்பா இல்லை இல்லையா? இது ஆல்டர்னேட்டிவா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. லைக் நம்மளுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி டீசலோ பெட்ரோலோ தாண்டி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சைடு வந்தாலுமே அங்க ஆட்டோமொபைலோடைய இன்ஜினியரிங் ஒர்க் எப்பவுமே இருக்கும் டில் த எண்ட். ஸோ அதனால இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா நல்லவே ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெப்யூட்டட் காலேஜஸ்ல படிச்சீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல இருந்து லேப் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து நமக்கு எல்லா நீடுமே வந்து காலேஜஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ் டீச் பண்றது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் வேணும் அப்படின்றத நம்ம பேசிக்கலாம். ரைட். ஸோ பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பிஇக்கும் இது பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த பிடெக் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டியூரேஷன் வந்து 4 years அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிஷியலா நம்மளுடைய ஸ்டார்டிங் பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 7 lakh per annum வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பிடெக் ப்ரோக்ராம் நம்ம எதை பத்தி பேசுறோம், கண்டிப்பா அந்த வெஹிக்கிளை பத்தி தான் உங்களுக்கே தெரியும். ஸ்டடி ஆஃப் வேரியஸ் இன்ஜின்ஸ் அண்ட் தேர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ், சேஃப்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் அன் ஆட்டோமொபைல். ஸோ ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணுவோம், மைலேஜ், டிசைனு, பிக்கப், இது எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நம்ம பேச போறோம். குறிப்பா இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ்க்கு கண்டிப்பா இது வேரி ஆகும். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். நல்ல காலேஜஸ்ல இட் டிபெண்ட்ஸ். மெரிட்ல போனீங்கன்னா யூ வில் ஹேவ் சோ மெனி ஸ்காலர்ஷிப். இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காததை விட அதிகமான அமௌண்ட் கேட்பாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அது வேரிஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதனுடைய எலிஜிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா 10th and 12th முடிச்சிருக்கலாம், இல்ல 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா பிடெக்கோ பிஇஓ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர்ல போவீங்க. ஸோ இது நமக்கு வந்து இருக்கு. சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணணும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம், எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைலை பத்தி எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனுடைய டிசைன்ல இருந்து எல்லாமே நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு கனவு இருக்கு, எந்த மாதிரி நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சா நல்ல கம்பெனிஸ்ல நான் வந்து ரெக்ரூட் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கில் நான் டெவலப் பண்ணணும், அந்த வகையில மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபைடு கோர்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கேட் இல்லையா? இது வந்து கம்பல்சரி ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ், பேசிக் அது நமக்கு தெரிஞ்சதுனாவே நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் சப்போர்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், டிசைன் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ், வெஹிக்கிள் இன்டெகிரேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ஆட்டோகேட் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லுவோம். டிசைனிங் டூல், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து இதெல்லாம் எனக்கு இருக்கு சார், எந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வோல்க்ஸ்வேகன் இந்தியா, ஹோண்டா, மாருதி சுசுகி, ஃபோர்டு. இவங்கெல்லாம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாப் பொசிஷன் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பேசணும்னா ப்ராடக்ட் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், டெவலப்மெண்ட் இன்ஜினியர், R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர்ஸ் அண்ட் டெபியூட்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், ஆட்டோமொபைல் டீலர்ஸ். ஸோ பேசிக்கலாக நமக்கு வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதில் நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு, நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிட்டு we can move to the next position அப்படின்றத நம்ம பேசிக்கலாம். அடுத்து நம்மளுடைய ஜாப் growth எப்படி இருக்கும்? நம்ம ஆட்டோமொபைல் படித்தா நமக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கா? நிறைய காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ரிலேட்டட், டேட்டா சயின்ஸு, ஏஐ, சிஎஸ்சி இந்த மாதிரி தான் கோர்சஸ் அதிகமாக இருக்கே தவிர இந்த மாதிரி சர்க்கியூட்டல் பிரான்ச், ரைட், இதெல்லாம் நான் சர்க்கியூட்டல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெஹிக்கிள் இல்லாத இடம் எங்கப்பா இருக்கு? தெருவுக்கு தெரு வெஹிக்கிள் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக growth இருக்குன்னு சொல்லலாம். ஸோ salary of an automotive or automobile engineer ranges between from 64,000 இருந்து 2 lakh வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் per month. அதுவுமே பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எடுத்ததுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாரை வேணா கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் தட் மச் கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, அந்த அளவுக்கு யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னா they will provide. அதுவும் டாப் கம்பெனிஸ்ல தான் they will provide அப்படின்றதையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். Opportunities are also available with big automotive giants associated vendors like Ranister, Bosch, Denso, Magna, Continental, MRF, BKT, Exide, Amaron to name to a few. So இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ரெக்ரூட்டட் கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பற்றின ஒரு விவரம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ள மறக்காம சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.